படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். ரா விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகிறேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இருக்க பிடித்துள்ளது. திருப்பாடல்கள் 63 6 முதல் 8 வரை. இறைவனை நினைக்காத நேரமில்லை, அவரை போற்றி துதிக்காத தருணமில்லை. எல்லா நேரத்திலும் நாம் கடவுளை நினைத்து ஜெபிக்க வேண்டும். என்றென்றும் நம்மை ஆய்ந்து அறிந்து புரிந்து வைத்திருப்பவர் நம் கடவுள். நாம் அமர்வதையும் படுப்பதையும் எழுவதையும் நடப்பதையும் அறிந்துள்ளவர். கடவுளை நினைக்கும் உள்ளம் எப்பொழுதும் அன்பிலும் அமைதியிலும் வாழும். திருப்பாடல் ஆசிரியர் புகழ்வது போல, நான் படுக்கையிலும் ரா விழிப்புகளிலும் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். கடவுளே நமக்கு துணையாயிருக்கிறார். வயதான காலத்தில் எனக்கு துணையாக யாருமில்லை என்று கவலைப்படுகிறாயா? நோய்வாய்ப்பட்டு தவிக்கும் காலத்தில் எனக்கு யார் பாதுகாப்பு என்று கலங்குகிறாயா? மகனே, மகளே, ஆண்டவர் கூறுகிறார், நீ கவலைப்படாதே, பயப்படாதே. உம்மை என் இறக்கைகளின் நிழலில் பாதுகாப்பேன். உம் துன்ப வேளையில் உம் கரங்களை உறுதியாய் பற்றிக் கொள்வேன். எனவே நீ அஞ்சாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஓ நற்கருணை ஆண்டவரே, இயேசுவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் செயல் முழுவதையும் நீர் ஆசிர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்தருளும். எத்தீங்கும் எங்களை நெருங்காமல், எவ்வித ஆபத்திற்கும் நாங்கள் உள்ளாகாமல், எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் வலமும் காவல் புரிந்து இன்று முழுவதும் எம்மை பாதுகாப்பாய் வழிநடத்தி ஆசிர்வதிப்பீராக. ஆமென். இறைவனே இதயமே